1989 ஆண்டு அக்டோபர் 17 நாள் இமாச்சல் மாநிலம் ஷிம்லா மாவட்டத்தில் ராஜ்புத் அரச குடும்பத்தில் பிறந்தவர் விக்ரமாதித்ய சிங். தந்தை வீரபத்ர சிங் காங்கிரஸ் சார்பாக 6 முறை முதலமைச்சராக இருந்தவர். தாயார் பிரதீபா சிங்கோ மண்டி மக்களவை தொகுதியின் எம்பியாக 3 முறை பதவி வகித்தவர். இப்படி அரச குடும்பத்தில் பிறந்து அரசியல் பின்புலத்துடன் வளர்ந்த விக்ரமாதித்யாவை மண்டி மக்களவை தொகுதி உறுப்பினராக களமிறக்கி இருக்கிறது காங்கிரஸ் கட்சி. ஷிம்லாவில் இருக்கும் பிஷப் காட்டன் பாய்ஸ் பள்ளியில் பள்ளி படிப்பை முடித்த விக்ரமாதித்யா டெல்லி பல்கலைக்கழகத்திற்கு உட்பட்ட ஹன்ஸ்ராஜ் கல்லூரியில் இளங்கலை வரலாறு முடித்தார். அதன் பின்னர் டெல்லியில் இருக்கும் செயின்ட் ஸ்டீபன் கல்லூரியில் முதுகலை பட்டம் பெற்றார். 2013 ஆண்டில் இமாச்சல் பிரதேச காங்கிரஸ் கமிட்டியில் இணைந்த விக்ரமாதித்ய சிங் அதே ஆண்டு அக்கட்சியின் இளைஞரணி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தந்தை முதலமைச்சராக இருப்பதாலேயே விக்ரமாதித்ய சிங்கிற்கு இளைஞரணியின் தலைவர் பதவி வழங்கப்பட்டது என விமர்சனங்கள் எழுந்தன. ஆனால் துடிப்பான செயல்பாடுகள் மூலம் தன்னை விமர்சித்த அனைவரையும் வாயடைக்க வைத்தார் விக்ரமாதித்ய சிங். தொடர்ந்து 2017 ஆண்டு வரை அப்பதவியில் நீடித்தார். அதே நேரம் இமாச்சல் பிரதேசத்தின் பாஜகவின் இளைஞர் முகமாக வலம் வந்தவர் பாஜகவை சேர்ந்த முன்னாள் முதலமைச்சர் பிரேம்குமார் தமாலின் மகன் அனுராக் சிங் தாக்கூர். அப்போது அவர் ஹமீர்பூர் மக்களவை தொகுதியின் சிட்டிங் எம்பியாகவும் பாஜகவின் இளைஞரணி தலைவராகவும் இருந்தார். இதனால் சிட்டிங் முதலமைச்சரின் மகனுக்கும் முன்னாள் முதலமைச்சரின் மகனுக்கும் இடையிலான போட்டி உச்சகட்டத்தை எட்டியது. 2017 சட்டமன்ற தேர்தலில் விக்ரமாதித்ய சிங்கின் அரசியல் அடுத்த கட்டத்துக்கு செல்ல தேர்தலில் வெற்றி என்பது அவசியமாக இருந்தது. ஆனால் காங்கிரஸ் கட்சியில் ஒரு குடும்பத்தில் இருந்து ஒருவருக்கே வாய்ப்பு என்ற நிபந்தனை இருந்தது. தந்தை முதலமைச்சர் முகம், அவரை தவிர்த்து மகனுக்கு எப்படி சீட் வழங்க இயலும் என்ற கேள்விகள் எழுந்தன. ஆனால் காங்கிரஸ் கட்சியோ நிபந்தனையை தளர்த்தி அந்த தேர்தலில் தந்தை மகன் என இருவரையும் போட்டியிட வைத்தது. மகனுக்காக தான் போட்டியிட்டு வென்ற தன்னுடைய ஆஸ்தான தொகுதியாக இருந்த சிம்லா ஊரக சட்டமன்ற தொகுதியை தந்தார் வீரபத்ர சிங். மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுடன் தேர்தலில் களமிறக்கப்பட்ட விக்ரமாதித்யா தந்தையின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் வெற்றி பெற்றார். அர்கி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட வீரபத்ர சிங்கும் வெற்றி அடைந்தார். தந்தை மகன் என இருவரும் வெற்றி பெற்று இமாச்சல் பிரதேசத்தின் சட்டசபையில் எம்எல்ஏவாக பதவியேற்றனர். தந்தை சட்டசபையின் மூத்த எம்எல்ஏவாகவும் மகன் சட்டசபையின் இளம் எம்எல்ஏவாகவும் இருந்தது கூடுதல் சிறப்பு. 2021 ஆண்டு ஜூலை மாதம் வீரபத்ர சிங்கின் மரணத்தை தொடர்ந்து உசாகர் சமஸ்தானத்தின் மன்னராக முடிசூட்டப்பட்டார் விக்ரமாதித்ய சிங். அதன் பின்னர் குடும்பத்திலும் கட்சியிலும் அதிக ஆதிக்கம் செலுத்தும் நபராக மாறத் தொடங்கினார். தனக்கென ஒரு தனி அரசியல் பாணியையே உருவாக்கி கொண்டார். இமாச்சலில் பெருகிய தன்னுடைய செல்வாக்கை நிரூபிக்க 2022 ஆண்டு அவருக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த ஆண்டு நடந்த இமாச்சல் பிரதேச சட்டமன்ற தேர்தலின் போது காங்கிரஸ் சார்பாக முதலமைச்சர் வேட்பாளராக விக்ரமாதித்ய சிங் உடைய பெயரும் அடிபட்டது. ஆனால் இறுதியில் சுக்விந்தர் சிங் சுகு முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். அப்போதிருந்தே காங்கிரசின் மீது விக்ரமாதித்ய சிங் அதிருப்தி அதிகரித்தது. தேர்தலில் வென்று ஆளும் அரசாக பதவியேற்ற காங்கிரஸ் ஆட்சியில் விக்ரமாதித்ய சிங்கிற்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த மார்ச் மாதம் இமாச்சல் பிரதேசத்தில் அரசியல் குழப்பம் வெடித்தது. மாநிலத்தில் காங்கிரஸ் ஆளுங்கட்சியாக இருந்த போதிலும் காங்கிரஸை சேர்ந்த 6 எம்எல்ஏக்கள் பாஜகவின் ராஜ்யசபா வேட்பாளருக்கு மாற்றி வாக்களித்ததா இமாச்சல் பிரதேசத்தின் ஒரே ராஜ்யசபா சீட்டையும் இழந்தது காங்கிரஸ். இந்த துரோகத்தின் நீட்சியாக அந்த எம்எல்ஏக்களும் கட்சியில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டனர். வட இந்தியாவில் காங்கிரஸ் கண்ட்ரோலில் இருக்கும் ஒரே மாநிலமும் கை நழுவி போகிறதா என்ற கேள்விகள் எழுந்தன. இப்படி ஒரு சிக்கலான சூழலில் காங்கிரசின் நெருக்கடியை மேலும் அதிகரிக்கும் விதமாக தன்னுடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் விக்ரமாதித்ய சிங். காங்கிரசின் மாநில தலைவராக இருந்த விக்ரமாதித்ய சிங்கின் தாய் பிரதீபா சிங் மற்றும் விக்ரமாதித்ய சிங் இருவருக்கும் முதலமைச்சர் சுக்விந்தர் சிங் சுகுவுடன் ஏற்பட்ட மோதல்தான் இந்த ராஜினாமாவுக்கான காரணம் என்று தகவல் கசிந்தது. ஆனால் காங்கிரஸ் ஆட்சியை கைப்பற்ற கர்நாடகாவின் துணை முதலமைச்சராக இருக்கும் டி.கே. சிவகுமார், சத்தீஸ்கரின் முன்னாள் முதலமைச்சர் பூபிந்தர் சிங் ஹூடா மற்றும் புபேஷ் பாகல் களமிறக்கப்பட்டனர். அவர்களுடன் நடந்த சமாதான பேச்சுவார்த்தைக்கு பின்னரே தன்னுடைய ராஜினாமாவை திரும்ப பெற்றார் விக்ரமாதித்ய சிங். தற்போது 2024 மக்களவை தேர்தலில் தன்னுடைய தந்தை தாய் என இருவரும் போட்டியிட்டு வென்ற மண்டி மக்களவை தொகுதியில் போட்டியிடுகிறார் விக்ரமாதித்ய சிங். இதே தொகுதியில் பாலிவுட் நடிகை கங்கனா ரணாவத்தை களமிறக்கி இருக்கிறது பாஜக. இதனால் இத்தொகுதி ஸ்டார் தொகுதி என்ற அந்தஸ்தையும் பெற்று இருக்கிறது. கங்கனா ரணாவத் தான் இந்த தொகுதியில் போட்டியிடுகிறார் என்பது தெரிந்தும் சர்ச்சைகளின் ராணி என்று கங்கனாவை சாடி இருந்தார் விக்ரமாதித்ய சிங். இந்த தொகுதியையும் சேர்த்து இமாச்சலில் உள்ள 4 மக்களவை தொகுதிகளுக்கும் மண்டி தொகுதியையும் சேர்த்து இமாச்சலில் உள்ள 4 மக்களவை தொகுதிகளுக்கும் ஜூன் 1 அன்று வாக்குப்பதிவு நடக்க இருக்கிறது. பாலிவுட் ராணி மற்றும் இமாச்சல் ராஜா மோதும் போட்டியில் யார் வெற்றி வாகை சூடப்போகிறார் என்ற எதிர்பார்ப்புகள் அதிகமாகி இருக்கிறது.